புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதி செட்டிக்குளம் மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆதார், வாக்காளர் மற்றும் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து வாழ வழியில்லாத எங்களை கைலாச தீவிற்கு அனுப்பி வைக்க கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடு ரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டையை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த கொலை சம்பவம் குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியைச் சேர்ந்த விவேகானந்தன் 59 வயது, கருணாஸ் 19 வயது ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்கம் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். மேலும் புதுச்சேரியில் முதல் முறையாக குற்றவாளிகளின் பாதுகாப்பு கருதி இனிய வழி மூலமாக விசாரணை நடைபெற்றது. இந்த நிலையில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு முதல் முறையாக குற்றவாளிகளான 2 நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் நாளை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளியான முதியவர் விவேகானந்தன் 59 வயது துண்டை பயன்படுத்தி கழுவறையில் தற்கொலை செய்து கொண்டனர். இது தொடர்பாக சிறைத்துறை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காலப்பட்டு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன்படி இந்த மாதத்திற்கான மக்கள் குறை கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது அரியாங்குப்பம், ராதாகிருஷ்ணன் நகர், செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை அடங்கிய பாதகைகளை கழுத்தில் மாலையாக மாட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். மனுவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 52 குடும்பத்தினர் அப்பகுதியில் குடியிருந்து வருவதாகவும் சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் தங்களை காலி செய்ய சட்டமன்ற உறுப்பினரும் தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மனு அளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக 500 முறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்து 30 முறை மனு அளித்தும் பயனில்லை. எனவே தங்களை வாழ வழியில்லாததால் கைலாஷ் தீவுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்து தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவர்களின் கோரிக்கை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தும் அதனை அவர்கள் ஏற்காமல் குறைப்பு கூட்டத்தில் இருந்து வெளியேறினார். தொடர்ந்து அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது 50 ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறோம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதல் பெயரில் அதிகாரிகளும் பொதுப்பணித்துறையும் தங்களை காலி செய்ய சொல்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தங்களை தினம் மிரட்டுவதாகவும் தங்களை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வாழ வழியில்லாத தங்களை கைலாஷ் தீவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கூறியதோடு சங்கு ஊதி தங்களது எதிர்பார்ப்பையும் தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த அரியூரில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது கடுமையாக ஒருவருக்கொருவர் பேசியும் கைகளால் தாக்கிக் கொண்டனர். இதில் ஒரு கட்டத்தில் மாணவர்கள் அருகில் கிடந்த விறகு கட்டையை எடுத்து சராமரியாக ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையதளத்திலும் வைரலாக வருகிறது. அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்து வரும் நிலையில் தற்போது அரசு பள்ளி மாணவர்கள் நடு ரோட்டில் விறகு கட்டையால் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் இரவு நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரெயின்போ நகர் 45 அடி சாலை பெரிய கடை போலீசார் நேற்றிரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை செய்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிதம்பரத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்திற்கு ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி பூங்கா அருகே துணைநிலை ஆளுநர் மாளிகையான ராஜ் நிவாஸ் உள்ளது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான பிரான்ஸ் கால கட்டடமான ராஜ் நிவாஸ் தற்போது உறுதித்தன்மை குறைந்து காணப்படுவது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அதில் மராமத்து பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் ராஜ் நிவாஸ் அலுவலகத்தை கடற்கரை சாலையில் பழைய சாராய வடி ஆலை இருந்த இடத்தில் உள்ள கட்டடத்துக்கு மாற்றுவதற்கும் முடிவாகி உள்ளது. ஆலை அருகில் சுமார் 3 ஏக்கர் உள்ள அந்த வளாகத்தில் 3000 சதுர அடி இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கடல் அழகை ரசிக்கும் வகையில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் ரூபாய் 13 கோடியில் 2 தளங்களாக கட்டப்பட்டது. அந்த இடத்தில் துணைநிலை ஆளுநர் மாளிகையை இடமாற்றம் செய்வதற்கான பணிகள் ரூபாய் 3.88 கோடியில் நடைபெற உள்ளது. அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணைநிலை உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மின் கட்டணத்தை உயர்த்திய ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS அறிவித்துள்ளார். அதன்படி அதிமுக மாநில செயலாளரும் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அண்ணா சிலையின் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மனித உரிமைகள் அமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு, கிராமப்புற மக்கள் இயக்கம் உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினார்கள். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்போம் என ஆட்சியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். மின் கட்டண உயர்வை கண்டித்தும் இந்தியா கூட்டணி அறிவித்துள்ள பந்த் என்பது போலித்தனமான நாடகம் என்றும் சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ள இந்தியா கூட்டணியினரை முன்கூட்டியே கைது செய்ய வேண்டும் என்றார். அந்த திராவிட முன்னேற்ற கழக பந்த் என்பது ஒரு நாடகத்தனமான பந்த். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதுவங்க சட்டமன்றத்துக்கு எதிரில் கூட உட்காரலாம், இல்லை எவ்வளோ போராட்டங்களை எம்எல்ஏன்ற முறையில் போயிட்டு உட்காந்து செய்யலாம். ஆனால் அவங்க அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வேண்டுமென்றே பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கு பஸ் ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இந்த பந்த் போராட்டத்தை அவங்க அறிவிக்கிறாங்க. முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவனேஷ், 32 வயது. இவர் வேலை வாய்ப்புக்காக இணையதள பகுதியில் பதிவு செய்துள்ளார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் விமானப்படையில் வேலை இருப்பதாக கூறி அதற்காக ஆவணம் உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்கான மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் பலமுறை ரூபாய் 1.73 லட்சம் வரை செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றினார். இதேபோல் மூலக்குளம் களத்துமேட்டு தெருவைச் சேர்ந்த மணிமொழியிடம் குறைந்த வட்டியில் மத்திய அரசு திட்டத்தில் கடன் பெற்று தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2.30 லட்சம் மர்ம நபர் வங்கி கணக்கு செலுத்தி ஏமாந்துள்ளார். இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி கொம்பியூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஜீவாநகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வரர் பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசால பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசால பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கடப்புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்கரை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் அருள் பெற்றனர்.
முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வ.உ.சி. நகரை அடுத்த மந்திரி நகர் பகுதியில் சாலை வாய்க்கால் வசதி ஏற்படுத்தி தரவில்லை. இதனால் தங்களின் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வாய்க்கால் சாலை வசதி செய்து தர வேண்டும் என தொகுதியில் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனை சந்தித்து கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் புதிதாக தார் சாலை மற்றும் வாய்க்கால் கட்டி கொடுத்தார். இந்த புதிய சாலை மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நந்தினி நகர் பகுதியில் நடைபெற்றது. முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சாலையையும் பெயர் பலகையும் திறந்து வைத்து அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். முன்னதாக திறப்பு விழாவுக்கு வந்த நந்தா சரவணன் எனக்கு அப்பகுதி மக்கள் மேலதாளம் வழங்க மலர்கள் தூவி வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் சௌரிராஜன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். ஸ்பைடர் விளையாட்டு கழகம் சார்பாக 40ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். இதில் கருவக்குடி குப்பம் ஸ்பைடர் அணி மற்றும் தமிழ்தாய் அணி இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் ஸ்பைடர் அணி வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டு கழகத்தின் தலைவரும் காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் நடனமாடி தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ராசா சென்னை இணைந்து நடத்திய 138 சிறப்பு தேவதைகள் உடைய குழந்தைகளின் ராமகதா சங்கீரகம் என்ற புராண பரதநாட்டிய நாடகம் மூலம் ராமாயணத்தை விவரிக்கும் நிகழ்வு ஜிப்மர் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. இந்தியாவின் மிகவும் பிரபலமான புராணங்களுள் ஒன்றான ராமாயணத்தை நடனம் மற்றும் நாடகம் மூலம் சத்யா சிறப்பு பள்ளி மாணவர்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியானது சிறப்பு தேவதைகள் உடைய குழந்தைகளின் திறமைகளை சவாலுக்கு உட்படுத்துவதற்கும் இந்தியாவின் செழுமையான கலாச்சாரத்தை கொண்டாடப்படுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ராசாவின் நிறுவனர் மற்றும் இயக்குனரான டாக்டர் அம்பிகா காமேஸ்வரர் இந்த நிகழ்ச்சியின் எழுத்தாளர் மற்றும் இயக்குனராக இருந்தார். சத்யா சிறப்பு பள்ளியின் இயக்குனரான சித்ரா ஷா 20 ஆண்டு கால சேவைக்கு பிறகே கல்வி தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்பிற்கான சக்தியான கருவியாக கலை மாற்றப்படுவதை நாங்கள் பார்த்துள்ளோம் என்று கூறினார். இதில் கலந்து கொண்ட சிறப்பு பள்ளி மாணவர்கள் தங்களது கலைகளை நடனமாகவும் நாடகமாகவும் வெளிப்படுத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதில் திரளான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆனந்தரங்க பிள்ளை நகரைச் சேர்ந்தவர் ஸ்ரீராம் பிரசாந்த் என்கிற ராவ். இவர் புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க தலைவராக உள்ளார். இவரது ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பள்ளியில் ஆயிரக்கணக்கானோர் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு அரசு பணிகளில் உள்ளனர். இந்நிலையில் இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் உயிரிழந்தார். இவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இவரது ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பள்ளியில் பயிலும் 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் ஸ்கேட்டிங் பயிற்சி உடை அணிந்து மலர் வளையம் ஏந்தி சாலை ஊர்வலமாக சென்று இறுதி அஞ்சலி செலுத்தினர். இது அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. இது குறித்து துணைத் தலைவர் கூறுகையில், இவரால் பலர் நல்ல நிலையில் உள்ளதாகவும் பலருக்கு உதவி செய்யும் மனம் கொண்ட இவரது இறப்பை ஏற்க முடியவில்லை என்றும் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தும் வகையில் அவரது மாணவர்கள் ஸ்கேட்டிங் உடையுடன் சாலையில் சென்று மரியாதை செலுத்தியதாக கூறுகிறது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பத்திரிகை செய்தி. நெடுங்காடு விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கத்திற்கு மாண்புமிகு புதுவை மாநில மக்கள் முதல்வர் என். ரங்கசாமி ஐயா அவர்களால் மானியத்துடன் கூடிய ரூபாய் 11,50,000 மதிப்பில் டிராக்டர் மற்றும் ரோட்டோவேட்டர் புழுதி கலப்பை கொள்முதல் செய்யப்பட்டு இன்று நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மக்கள் அமைச்சர் திருமதி டாக்டர் சந்திர பிரியங்கா அவர்களால் விவசாயிகள் சங்க உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பொது விவசாய உறுப்பினர்
உறுப்பினர்களுக்கு 50% மானியத்திலும் ஆதிதிராவிட விவசாய உறுப்பினர்களுக்கு 75% மானியத்திலும் உழவு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் விவசாயிகளுக்கு தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் விவசாய சங்கத்தின் தலைவர் திரு கேசவன் என்ற ஆர் முருகேசன், இயக்குநர்கள் திரு ஏ மரியசூசை நாதன், திரு பி கலியபெருமாள் மற்றும் சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தமிழன் ஆலோசனைப்படி பேரறிஞர் அண்ணாவின் அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் வானூர் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கணபதி, கழக தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவிக்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ்குமார், வானூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ், கண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வாஞ்சிநாதன், கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ், விக்கிரவாண்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் கோதாண்டபாணி, நெசவாளர் மாவட்ட செயலாளர் லோகதாசன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் அசோக்குமார், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ரங்கநாதன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் அரசின் மூலம் கிராமப்புற மக்களின் நலன் கருதி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் வேலை திட்டப்பணி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மணக்குப்பம் கிராமத்தில் உள்ள மலட்டாற்றின் மேற்கு பகுதியில் கரையை பலப்படுத்துதல் பணிக்காக 33,94,000 ரூபாய் செலவிலும், சிவரந்தகம் கிராமத்தில் ஏரி ஆழப்படுத்துதல் பணிக்காக 39,56,000 ரூபாய் செலவிடும், தனத்துமேடு ஏரியின் தெற்கு தொகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்காக 19,09,000 ரூபாய் செலவிலும், உருவையாறு ஏரியின் மத்திய பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்காக 28,62,000 ரூபாய் செலவிலும், அரியூர் ஏரியின் தெற்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்காக 19,51,000 ரூபாய், எம்மன் குப்பம் வாய்க்காலை தூர்வாரும் பணிக்காக 9,82,000 ரூபாய் செலவிலும், கோட்டைமேடு சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்காக 39,59,000 ரூபாய் செலவிலும் மற்றும் மங்கலம் தொகுதியில் உள்ள கிராமங்களில் 2,09,00,000 ரூபாய் செலவிலும் 100 நாள் வேலை திட்டப்பணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், செயற்குறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் என்.ஆர். காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள்கள் கலந்து கொண்டனர். அமமுக கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க அறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் முன்னிட்டு அமமுக மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்.டி. சேகர் தலைமையில் சுதேசி மில் அருகில் இருந்து ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா, அம்மா பேரவை செயலாளர் காண்டீபன், வில்லியனூர் தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமரவேல், மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் தனவேல், நெசவாளர் அணி செயலாளர் சிவகுமார், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், மாநில கழக நிர்வாகிகள் சீதாராமன், அண்ணாமலை, சரளா, அமலா, சந்திரா, உமா, சண்முகம், பிரதாப் மற்றும் தொகுதி கழக செயலாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைந்துள்ள உலந்தை ஏரியின் கிழக்கு கரையின் மேல் அரும்பார்த்தபுரம் புறவழிச்சாலை வேல்ராம்பேட் பிரதான சாலையில் இணைப்பதற்கு ரூபாய் 99,67,000 ரூபாய் மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற பூஜையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இளநிலை மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் அல்லாத பாடப்பிரிவுகளுக்கான 4ஆம் கட்ட கலந்தாய்விற்கு மாணவர்கள் தங்களது விருப்ப பாடங்களை வரும் 18ஆம் தேதி காலை 11 மணிக்குள் தேர்வு செய்ய வேண்டும். 3வது கட்ட கலந்தாய்வு வரை மாணவர்கள் தேர்வு செய்த விருப்ப பாடங்கள் கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. இதுவரை இடம் கிடைக்க பெறாதவர்கள் மற்றும் 4ஆம் கட்ட கலந்தாய்வில் கலை, அறிவியல், வணிகவியல் மற்றும் தொழில் படிப்புகளுக்கு பங்கேற்கலாம். விருப்ப பாடங்கள் தேர்வு செய்யப்படாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் சிறையில் உள்ள முக்கிய குற்றவாளி முதியவர் விவேகானந்தன் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதி செட்டிக்குளம் மக்கள் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆதார், வாக்காளர் மற்றும் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து வாழ வழி இல்லாத எங்களை கைலாச தீவிற்கு அனுப்பி வைக்க கோரிக்கை விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நடு ரோட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்குள் மோதல், கட்டையை எடுத்து ஒருவருக்கொருவர் தாக்கியதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பிலான இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர்.